மகளே டியர் லாட்ரி ரேசிங் பார்க்குறோம். டியர் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதிக்கான ஏவிபிசி மெத்தடு ஆல் போர்டு ஏவிபிசி வந்து பார்க்குறோம். 1 மணி ரிசல்ட்டு ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 நம்பர் தான் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ போட்டால் பார்த்தா புரிய வரும். பொறுமையாக பாருங்கள் ஓகேவா. நம்ம சேனலில் மறக்காமல் லைக்கே பண்ணாதீங்க. லைக்கே பண்ணிங்க. புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸில் ரிசல்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா. 642, 880, 111, இன்றைக்கி ரிசல்ட் 543. ஒரு 4 டேஸ் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா. 642 எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 842 இருக்குது ஓகேவா. 642க்கு இங்கே 842. இதில் வந்து சென்டராக கூடிய நம்பர் வச்சு நம்ம எடுக்கிறோம் இன்றைக்கி இந்த மாதம் ஓகே. அடுத்து அதுக்கு ஆப்போசிட் சென்டர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ஓகேவா. 642க்கு அடுத்த நாளுக்கு 8 நம்பர் பெண்டிங்கில் இருக்கிறனால அடுத்தது சென்ட்ரலாக கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா இங்கிட்டு இருக்குது. அப்படி அடுத்த நாள் 880ன்னு ஒரு ரிசல்ட் அடிச்சிருக்கேன் ஓகேவா. 880 வந்திருக்குல்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 880ன்னு கிடச்சிருக்கா. அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 880 அப்படியே ஒரு ஃபுல் வின்னிங்கே வந்திருக்கு ஓகேவா. ஃபுல் வின்னிங்கே வந்ததுனால அடுத்த நாள் பெண்டிங் நம்பர் வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுனா நமக்கு 3 வரணும் அல்ல 1 வரணும். அது கீழே உள்ள நம்பர் 1 மேலே இருக்கிற நம்பர் நம்ம பார்க்கணும் ஓகேவா. கீழே உள்ள நம்பரையும் மேலே இருக்கிற நம்பர் ஏன் பார்க்கணும்னா ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஃபுல் நம்பர் வந்து எல்லா நாளும் 3 நம்பரும் வந்து பாஸ் ஆகிருக்கு. அதனால் வந்து நம்ம கீழே உள்ள நம்பரும் மேலே உள்ள நம்பர் தான் அடுத்த நாள் வரக்கூடிய நம்பர் ஓகேவா. இது பார்த்திங்கன்னா நமக்கு 1 வந்தால் இப்போ 1 3 அதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு கீழே பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 1 3 நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஓகேவா. 1 வந்தால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 411 இப்படி எடுத்துக்கலாம். அதெல்லாம் 127 கூட இப்படி எடுத்துக்கலாம் ஓகேவா. 411 அதெல்லாம் 114 இந்த மாதிரி எப்படி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 3 1ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. 3 1 பார்த்திங்கன்னா அடுத்து கீழே பார்த்திங்கன்னா 3 1 இடத்துல இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம 880க்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 3 1 ஓகேவா. 3 1 வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பாஸ் ஆகிருக்கா ஓகே. வந்து நம்ம வந்து 3 1க்கு நமக்கு 411 இருக்குது. 411க்கு நமக்கு வந்து 4 வந்து பெண்டிங்கில் இருக்குது ஓகேவா. 4 பெண்டிங்கில் இருக்கிறதுனால நம்ம எங்கே அடுத்த நாள் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அடுத்த நாள் சென்ட்ரலில் ஒரு ஸ்டெப்பு கீழே பார்க்கையில் நமக்கு பார்த்திங்கன்னா 4 நம்பர் பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல இல்லை. அதுக்கு பக்கத்தில் 4ன்னு இருக்குது ஓகேவா. இங்கே 4 இங்கே வந்து ஒரு ஸ்டெப்பு தள்ளி உள்ள 4ன்னு இருக்குது ஓகேவா. 4ன்னு இருக்கையில் நமக்கு பார்த்திங்கன்னா 043 அதெல்லாம் 543ன்னு வரணும். ஏன் சொல்கிறேன்னா மேலே இருக்கிற ஒரு நம்பரை நம்ம வந்து சேர்த்திக்கிறோம். கீழே சேர்த்திக்கலாம். இல்லை கீழே இருக்கிற நம்பர் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நோட் பாயிண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 வந்தனால 043 நமக்கு வந்து ஒரு பொதுவாக கிடச்சிருக்குன்னு வச்சுங்களேன். 043 கிடச்சிருக்குன்னா அடுத்த நாள் என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாமா. அடுத்த நாள் 111க்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு 543 இருக்குது ஓகேவா. 543 இருக்குது. இப்போ 543க்கு இங்கே 043 இருக்குது ஓகேவா. மேலே இருக்கிற 5 நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 0 வந்து பெண்டிங்கில் இருக்குது ஓகேவா. அதே மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 043 நமக்கு 0 பெண்டிங்கில் இருக்கும்போது அடுத்த நாள் கீழே பார்க்கையில் நமக்கு 0 நம்பர் இங்கே இருக்குது ஓகேவா. 0 நம்பர் நமக்கு இங்கே இருக்குது. 0 வந்தால் 606 இந்த மாதிரி வரலாம். ஆனால் 06 60 இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஓகேவா. ஏன்னா பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு 2 நம்பர்ஸ் வந்துடும் ஓகேவா. 06 பார்த்திங்கன்னா இதிலேருந்து இந்த 5 நம்பர்ஸ் ஒன்லி இந்த 4 நம்பர்ஸில் ஒரு நம்பர் வந்து பெண்டிங் ஆகும். ஒரு நம்பர் பெண்டிங் நிற்கும். பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே நமக்கு வந்து 6 தான் கிடச்சிருக்கு ஓகேவா. உங்களுக்கு புரிய வரும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 043 இருக்கையில் நமக்கு 543 ரிசல்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா 5 ஒரு நம்பர் வந்து நமக்கு ஒரு நம்பர் தள்ளி மேலே வச்சுருக்கேன். 043 கொடுத்துருக்கேன். 5 மேலே போயிடுச்சு. ஒரு ஸ்டெப்பு மேலே போயிடுச்சு ஓகேவா. அதே மாதிரி நமக்கு அந்த 5 0 பேட்ச் அடிக்கல நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நம்பர் மேலே போகல நமக்கு பார்த்திங்கன்னா போனால் 206 இந்த மாதிரி கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது. 206 நான் 606 இந்த மாதிரி அடிக்கலாம் ஓகேவா. ஏன்னா ஒரு நம்பர் வந்து இதில் ஸ்டாப் பண்ணி வைப்பேன். எப்படியும் அந்த 606லேருந்து ஒரு நம்பர் வந்து ஸ்டாப் பண்ணி எப்படியும் அப்படிலாம் அப்படியே கூட அடிக்கல வாய்ப்பு இருக்குது. இந்த 880 வந்து ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பேன் பார்த்தீங்களா. பார்த்திங்கன்னா 880 அப்படியே ஃபுல் வின்னிங் எடுத்திருக்கேன். நம்ம வந்து கீழே உள்ள நம்பர் 1 வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 606 நமக்கு 0 பெண்டிங் இருக்கிறதுனால நமக்கு வந்து 606ன்னு கிடச்சிருக்கு. எல்லாமே 6ன்னு இருக்குது. அப்படி இதில் பெண்டிங் எடுத்தாலும் நமக்கு 6 தான் வருது. மேக்ஸிமம் அந்த 2 6 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வரலினா 062 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஓகேவா. இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் சார்ட் எடுத்து கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் பார்த்திங்கன்னா நமக்கு பாக்ஸில் 606 கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்குது. ஏன் ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா
ஓகே புரியும். மீண்டும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 543க்கு இங்கே 043 இருக்குது. ஓகேவா? மேலே இருக்கக்கூடிய நம்பரை மேலே ஒரு ஸ்டெப்பு தள்ளி 5 வந்து ஏ போர்டு நம்பரை மேலே வச்சுருக்கியான். அதில் வந்து நம்ம 0 வந்து பெண்டிங்கில் இருக்குது. இது வந்து நம்ம அடுத்த நாளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நம்பரு. அதே மாதிரி நம்ம 0 நம்பர் நம்ம வந்து எடுக்கணும். 0 வச்சு நம்ம எடுக்கல 606 இல்லைனா 066 இந்த மாதிரி எடுக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி எடுக்கையில் நமக்கு வந்து ஒரு நாள் பெண்டிங்கில் நிப்பாட்டுறதுக்கு ஒரு இது இருக்குது. ஒரு நம்பர் பெண்டிங்கில் நிப்பாட்டியா அப்படி நிப்பாட்டினானா நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே 6 இருக்குது. அப்படி 6க்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 2 இருக்குது. 206 இந்த மாதிரி பாக்ஸ் வரதுக்குன்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் 606 அப்படியே அடித்தாலும் அடிப்பேன். ஆனால் ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே தான் அடிக்க வாய்ப்பு இருக்குது. 606 இல்லைனா 602 பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். 602 இதில் தான் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆல் போர்டுக்கு ஏன் 6 ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 543 ரிசல்ட். ஓகேவா? 543 ரிசல்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 நம்பர் பெண்டிங்கில் நிற்கிது. ஓகேவா? இதுலேயும் நமக்கு வந்து 6 நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி இங்கிட்டு பார்த்துருப்பீங்க எல்லாமே ஒரே ஒரு ஸ்டெப்பு தள்ளி கீழே வந்திருக்கு. ஓகே, ஒரு ஸ்டெப்பு தள்ளி கீழே வந்திருக்குது. அதே மெத்தடில் நம்ம பார்க்கல நமக்கு 6 நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆல் போர்டுக்கு 0 நம்பர் உங்களுக்கு வந்துருக்கு. உங்களுக்கு பெண்டிங் நம்பர் பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்குது. ஓகேவா? பெண்டிங் நம்பர் 0 6 நாளைக்கு ஆடுறதுல அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் டிஏ வருமுன்னு ரிசல்ட். ஓகேவா? ஆல் போர்டுக்கு 0 6 606 602 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள். மீண்டும் நாளைக்கு நான் சிறப்பான கசிங்களை பார்க்கலாம். ஓகேவா?